இப்போ டயப்பர் போடுறதுனால குழந்தைகள் வந்து முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டில குழந்தைகள் தூங்குவாங்க. அப்போ குழந்தை எந்திரிச்சதுன்னா நமக்கு என்ன தெரியும்? யூரின் போயிருப்பாங்க. உடனே யூரின் போன உடனே அழுவாங்க. அந்த இடம் வெட் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த குழந்தை அதுல படுக்காது. அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து சென்சரி வந்து ஸ்டிமுலேஷன் ஆயிருக்கும். ஓகே. இப்ப நீங்க டயப்பர் போடுறதுனால என்ன ஆகுனா குழந்தை யூரின் போயிருப்பாங்க. யூரின் போயுமே அந்த குழந்தை எந்திரிக்காது. யூரின் அதுலயே போயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சென்சரியே அங்க ஒர்க் ஆகல. அப்போ அவங்க அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஒரு ஹேபிட்டே இல்லாம போயிடும் குழந்தைங்களுக்கு. ஓகே. டயப்பர் போடுறதுனால அந்த சென்சரியல் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாதுதான். அது வந்து நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க டயப்பர் போட்டு ஒரு குழந்தைய டயப்பரே போட்டே பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆனாலும் அவங்களால டயப்பர்ல இருந்து வெளியில வர முடியாது. நீங்க ஆரம்பத்திலேயே அந்த டயப்பர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு குழந்தை எந்திரிச்ச உடனே பாத்ரூம் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கலாம், இல்லைன்னா காலில் போட்டு படுக்க போகலாம். முந்தியெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. வீட்டுல குழந்தை எந்திரிச்சுன்னா உடனே அந்த பாட்டியோ தாத்தாவோ இல்ல அம்மாவோ யாரு இருக்காங்களோ அவங்க எடுத்து வந்து உடனே காலில் போட்டு கொஞ்சம் தட்டி கொடுக்கறது அந்த மாதிரி செய்வாங்க. குழந்தை யூரின் போயிடுவாங்க, இல்ல யூரின் போன துணி எடுத்து காய போடுவாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து டயப்பர்ன்ற ஒரு விஷயம் நைட்டு ஒரு 10 மணிக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஒரு 2-3 டைம்ஸ் பாத்ரூம் போயிருக்காங்க. சம்டைம்ஸ் அதுலயும் மோஷனும் போயிருப்பாங்க. நம்ம காலையில எப்போ பார்ப்போம்? நமக்கு எப்போ தூக்கம் முழிப்பு வருதோ அப்பதான் பார்ப்போம். அது வரைக்கும் அந்த குழந்தையோடைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாம ஆகுது. சோ இதெல்லாம் தான் ரீசன். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத விளைவுகள்.